இந்த உலகத்துல ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தர் காலையில எழுந்து அடுத்தவங்களுக்காக உழைச்சு கிடைக்கிற சம்பளத்துல ஏதோ ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு அப்படியே மறைஞ்சு போறவங்க. இன்னொருத்தர் கூட்டத்தோடு கூட்டமா நிக்காம தனக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறவங்க. இந்த இரண்டாவது ரக மனுஷங்க கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்ல. அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு எலீட் மைண்ட் செட். நீங்க இன்னைக்கு இருக்கிற அதே நிலையில தான் இன்னும் 5 வருஷம் கழிச்சு இருக்க போறீங்களா? இல்ல உலகம் அண்ணாந்து பார்க்கிற ஒரு உயரத்துக்கு போக போறீங்களா? அடுத்த 25 நிமிஷம் உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான நேரமா இருக்க போகுது. ஏன்னா உங்க தலையெழுத்தையே மாத்த போற அந்த 8 ரகசியங்களை நான் இப்போ உடைக்க போறேன். தயாராயிருங்க. இது வெறும் வீடியோ இல்ல, இது உங்களுக்கான மாஸ்டர் கிளாஸ். நீங்க தினமும் வேலை பண்றீங்க, காலை எழுந்து இரவு வரை உழைக்கிறீங்க. ஆனா ஒரு கேள்வி, ஏன் இன்னும் பணம் சேரவே இல்ல? மாதம் சம்பளம் வரும், ஆனா மாதம் முடிஞ்சா அக்கவுண்ட் எம்டி. இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்ல, 90% பேரோட லைஃப்ல நடக்கிற உண்மை. நீங்க ஒரு நிமிஷம் காமா யோசிங்க. உங்க லைஃப் இப்போ எப்படி இருக்கு? சம்பளம் வந்த உடனே சில நாட்களில் மணி டிஸப்பியர் ஆகுது. நீங்க ட்ரை பண்ணலன்னு இல்ல, ஆனா ரிசல்ட் வரல. இதுக்கு மெயின் ரீசன் இந்த ஹேபிட்ஸ் தான். இந்த ஹேபிட்ஸ் ஸ்லோவா ஒர்க் பண்ணும், ஆனா எஃபெக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு நாள்ல சேஞ்ச் ஆகாது, ஆனா இயர்ஸ் கழிச்சா லைஃப் முழுக்க இம்பாக்ட் இருக்கும். வாருங்கள் நண்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் இந்த விஷயங்கள் ஏதோ புத்தகத்தில் படித்துவிட்டு சொல்லும் வெற்று வார்த்தைகள் அல்ல. இவை காலம் காலமாக போற்றப்படும், ஆனால் பலரால் மறைக்கப்படும் செல்வத்தின் மற்றும் மனதின் ரகசியங்கள். உங்களுடைய 1 மாத வருமானம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பெரிய நஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இன்று நீங்கள் இந்த 45 நிமிடத்தை எனக்காக ஒதுக்க தயாராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 45 ஆண்டுகளை நான் மாற்றி காட்டுகிறேன். தயவு செய்து ஒரு அமைதியான இடத்திற்கு செல்லுங்கள். உங்கள் கைபேசியின் அறிவிப்புகளை அணைத்து வையுங்கள். இது உங்களுக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் இடையிலான ஒரு முக்கியமான உரையாடல். வாருங்கள், அந்த முதல் ரகசியத்தை நோக்கி இந்த உலகத்தை ஒரு எலீட் மைண்ட் செட்டோடு பார்க்க தொடங்கலாம். அத்தியாயம் 1. விழிப்புணர்வு. நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த உலகத்துல நாம் தினமும் பார்க்கும் பல மனிதர்கள் ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழ்ற மாதிரி தோணும். காலை எழுந்து இயந்திரத்தனமாக வேலைக்கு போறது, ஏதோ ஒரு தொகையை சம்பளமாக பெறுவது, குடும்ப கடமைகளை நிறைவேற்றுவது, பிறகு அப்படியே நாட்களை கடத்துவது. இது ஒரு முடிவில்லாத சுழற்சி போல தோன்றும். ஆனா இந்த வெளிப்புற வாழ்க்கைக்குள்ள ஒரு மிகப்பெரிய நுட்பமான வித்தியாசம் ஒளிந்திருக்கிறது. ஒரே சூழ்நிலையில் ஒரே வேலையில் இருக்கும் இருவரிலும் ஒருவர் மட்டும் அசுர வேகத்தில் முன்னேறுவார், இன்னொருவர் அதே இடத்திலேயே தேங்கி நிற்பார். இந்த வித்தியாசம் அதிர்ஷ்டத்தாலோ அல்லது பணக்கார பின்னணியாலோ வருவதில்லை. ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது என்பது ஏதோ ஒரு நாள் நடக்கும் பெரிய மிராக்கிள் கிடையாது. அது அவன் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப செய்யும் மிகச் சிறிய செயல்களின் தொகுப்பு. அந்த செயல்கள் காலப்போக்கில் பழக்கமாக மாறுகின்றன. அந்த பழக்கங்கள் தான் ஒரு மனிதன் சிம்மாசனத்தில் அமர வேண்டுமா அல்லது சாதாரண கூட்டத்தோடு கூட்டமா மறைய வேண்டுமா என்பதை தீர்மானிக்கின்றன. நல்ல பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை ஏறுமுகத்தில் கொண்டு செல்லும். தவறான பழக்கங்கள் உங்களை அறியாமலேயே மெல்ல அதலபாதாளத்திற்கு தள்ளிவிடும். இதை முதலில் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்த எலீட் பயணத்துல நீங்க முதல் அடியை எடுத்து வச்சிட்டீங்க. ஆனா இந்த ஒரு வீடியோவோட உங்க முன்னேற்றம் நின்றுடக்கூடாது. உங்க வாழ்க்கையை தினசரி செதுக்க போற பல ரகசியங்களை இந்த சேனல்ல நாம தொடர்ந்து பேச போறோம். நீங்களும் நம்மளோட இந்த எலீட் மைண்ட் செட் குடும்பத்துல ஒரு அங்கமாகி நிதி சுதந்திரத்தை அடையணும்னு நினைச்சா இப்பவே கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வைங்க. ஏன்னா ஒரு வெற்றிக்கான செய்தி உங்களை வந்து சேர்றதுக்கு ஒரு நொடி கூட தாமதமாக கூடாது. அத்தியாயம் 2. சுய ஆய்வு. கடந்த காலத்தின் கண்ணாடி. இப்போது ஒரு நிமிடம் கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்து யோசித்துப் பாருங்கள். கடந்த 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன உருப்படியான மாற்றம் வந்தது? உங்கள் வங்கி இருப்பு உயர்ந்திருக்கிறதா? உங்கள் அறிவுத்திறன் வளர்ந்திருக்கிறதா?
அல்லது உங்கள் உடல் நலம் மேம்பட்டிருக்கிறதா? நீங்கள் உண்மையிலேயே முன்னேறினீர்களா அல்லது ஓரிடத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஓட்டப்பந்தய இயந்திரம் போல அதே இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறீர்களா? இந்த கேள்விக்கான பதில்தான் உங்கள் அடுத்த கட்ட முடிவை தீர்மானிக்கப் போகும் ஆணிவேர். பல பேருக்கு இருக்கும் மிகப்பெரிய சாபம் என்னவென்றால், அவர்கள் தங்கள் வாழ்க்கையை திட்டமிடுவதே இல்லை. ஒரு சுற்றுலா செல்ல வேண்டுமென்றால் மாதக்கணக்கில் பிளான் செய்வார்கள். ஆனால் தங்கள் வாழ்நாள் பயணத்திற்கு எந்த ஒரு வரைபடமும் வைத்திருக்க மாட்டார்கள். சம்பளம் வந்தவுடனே அவர்களுக்கு தோன்றுவது எதை வாங்கலாம் என்பதுதான். எதற்காக செலவு செய்கிறோம், அந்த செலவு அவசியமானதா என்று யோசிப்பதற்கு முன்பே பணம் கைமாறிவிடும். மாதம் முடிந்த பிறகு பணம் எங்கே போனது என்று தலையை சொறிவார்கள். திட்டமில்லாத வாழ்க்கை என்பது திசை தெரியாத நடுக்கடலில் சிக்கிய கப்பல் போன்றது. அது எங்கே போய் சேரும் என்பது காற்றுக்குத்தான் தெரியும். 1. நிஜத்தை எதிர்கொள்ளும் தைரியம். நண்பர்களே, நாம் எல்லோருமே மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்வதில் வல்லவர்கள். ஒரு அரசியல்வாதி என்ன தப்பு செய்தார், ஒரு கிரிக்கெட் வீரர் ஏன் சரியாக விளையாடவில்லை என்று மணிக்கணக்கில் விவாதிப்போம். ஆனால் என்னைக்காவது ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து உங்களை பற்றி நீங்களே விமர்சனம் செய்தீர்களா? சுய ஆய்வு என்பது ஒரு கண்ணாடி போன்றது. அந்த கண்ணாடியின் முன்னால் நீங்கள் நிற்கும்போது உங்கள் வேடங்கள் கலைந்து போகும். உங்கள் உண்மையான முகம் தெரியும். பல பேர் அந்த கண்ணாடியை பார்க்கவே பயப்படுவார்கள். ஏனென்றால் அங்கே தெரிவது ஒரு வெற்றியாளனின் முகமல்ல, சோம்பேறித்தனத்தாலும் தள்ளி போடும் பழக்கத்தாலும் செதுக்கப்பட்ட ஒரு தோல்வியாளனின் முகமாக இருக்கலாம். ஆனால் அந்த நிஜத்தை எதிர்கொள்ளும் தைரியம் யாரிடம் இருக்கிறதோ அவனிடம் இருந்துதான் மாற்றம் தொடங்குகிறது. 2. கடந்த காலம் உங்களுக்கு சொல்லும் பாடம். இப்போது நேர்மையாக ஒரு கணக்கு போடுங்கள். கடந்த 5 வருடங்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் நடந்திருக்கிறது? உங்கள் வருமானம் உயர்ந்திருக்கிறதா அல்லது உங்கள் கடன்கள் உயர்ந்திருக்கிறதா? உங்கள் அறிவுத்திறன் வளர்ந்திருக்கிறதா அல்லது வெறும் வயதும் உடல் எடையும் மட்டும் உயர்ந்திருக்கிறதா? 5 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்த அதே கனவுகளைத்தான் இன்றும் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் முன்னேறவில்லை, நீங்கள் தேங்கிப் போய்விட்டீர்கள் என்று அர்த்தம். ஓடும் நீர்தான் சுத்தமாக இருக்கும், தேங்கிய நீர் குட்டையாகி போகும். உங்கள் கடந்த காலம் என்பது ஒரு குப்பை தொட்டி அல்ல, அது ஒரு நூலகம். அதில் நீங்கள் செய்த தவறுகளை பாடமாக எடுத்துக்கொண்டால் மட்டுமே எதிர்காலத்தை ஒரு காவியமாக மாற்ற முடியும். 3. உங்கள் நேரத்தின் முதலீடு எங்கே? சுய ஆய்வின் அடுத்த கட்டம் உங்கள் நேரத்தை நீங்கள் எங்கே செலவிடுகிறீர்கள் என்பதை கவனிப்பது. ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்கும் 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் உங்களை மேம்படுத்த செலவிடுகிறீர்கள்? எத்தனை மணி நேரம் அடுத்தவர்களின் வாழ்க்கையை வேடிக்கை பார்க்க செலவிடுகிறீர்கள்? நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் பொழுதுபோக்கையே விதைத்துக் கொண்டிருந்தால் வறுமையையும் ஏமாற்றத்தையும் தான் அறுவடை செய்ய முடியும். மாறாக அறிவையும் உழைப்பையும் விதைத்தால் செல்வத்தையும் புகழையும் அறுவடை செய்வீர்கள். உங்கள் போனில் இருக்கும் ஸ்கிரீன் டைம் அனலிட்டிக்ஸை எடுத்து பாருங்கள். அதுதான் உங்கள் எதிர்காலத்தை சொல்லும் ஜாதகம். 4. திட்டமில்லாத வாழ்க்கை, திசை தெரியாத பயணம். பல பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் வாழ்க்கையை திட்டமிடுவதே இல்லை. காலையில் எழுந்தவுடன் இன்னைக்கு என்ன பண்ணலாம் என்று யோசிப்பார்கள். இது ஒரு மிகப்பெரிய தவறு. ஒரு வெற்றிகரமான மனிதன் அடுத்த வாரம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வாரமே திட்டமிட்டு விடுவான். திட்டமில்லாத வாழ்க்கை என்பது ஒரு மாலுமி இல்லாத கப்பல் போன்றது. அலை எங்கே கொண்டு போகிறதோ அங்கேதான் அந்த கப்பல் போகும். அது ஒருபோதும் கரை சேராது. உங்கள் இலக்கு என்ன? அந்த இலக்கை அடைய நீங்கள் செய்ய வேண்டிய முதல் 3 காரியங்கள் என்ன? இந்த தெளிவு உங்களிடம் இருக்கிறதா? இல்லையென்றால் நீங்கள் மற்றவர்களின் கனவுகளை நனவாக்க உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு கருவியாகவே இருந்து விடுவீர்கள். 5. மாற்றத்திற்கான முதல் படி. நண்பர்களே, சுய ஆய்வு என்பது உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்வதற்காக அல்ல, உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்வதற்காக.
உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். உங்கள் பலவீனங்களை மறைக்காதீர்கள், அவற்றை ஏற்றுக்கொண்டு சரி செய்ய பழகுங்கள். இன்று நான் நேற்றையை விட 1% சிறந்தவனாக மாறுவேன் என்ற உறுதிமொழி எடுங்கள். இந்த சிறிய மாற்றம் 1 வருடத்தில் உங்களை 37 மடங்கு சிறந்த மனிதனாக மாற்றும். இன்று நீங்கள் எடுக்கும் இந்த சுய ஆய்வு முடிவுதான் நாளை உங்களை ஒரு எலீட் அந்தஸ்துக்கு உயர்த்திச் செல்லும். அத்தியாயம் 3. பணத்தின் உளவியல், மேலாண்மை ரகசியம். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது உங்கள் வெற்றியை தீர்மானிப்பதில்லை. அந்த பணத்தை எப்படி மேலாண்மை செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். மாதம் 1 லட்சம் சம்பாதித்து 1.5 லட்சம் செலவு செய்பவனை விட 10,000 சம்பாதித்து 2,000 சேமிப்பவன்தான் உண்மையான செல்வந்தன். ஒரு சிறிய நிதித்திட்டம் உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போடும் வல்லமை கொண்டது. உங்கள் மாத வருமானம் எவ்வளவு, அதில் அத்தியாவசிய செலவுகள் எவ்வளவு, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் என்ன, இவை அனைத்தையும் ஒரு காகிதத்தில் எழுதி பார்த்தால்தான் உங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு வரும். அடுத்து நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சேமிப்பு. நம் சமூகத்தில் ஒரு தவறான பழக்கம் இருக்கிறது. வருமானம், செலவு, சேமிப்பு என்று நினைக்கிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. உண்மையான எலைட் மைண்ட் செட் கொண்டவர்கள் வருமானம், சேமிப்பு, செலவு என்ற விதியை பின்பற்றுவார்கள். அதாவது பணம் வந்தவுடன் முதலில் உங்கள் எதிர்காலத்திற்காக ஒரு பகுதியை ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள தொகையில்தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இது ஆரம்பத்தில் கஷ்டமாக தோன்றலாம், ஆனால் இதுதான் உங்களை ஒரு நாள் நிதி சுதந்திரம் நோக்கி அழைத்துச் செல்லும் ஒரே வழி. 1. பணம் என்பது வெறும் காகிதமல்ல. நண்பர்களே, நாம் எல்லோரும் பணத்தை சம்பாதிக்க ஊடுகிறோம். ஆனால் பணம் என்றால் என்ன என்று கேட்டால் அது ஒரு பரிமாற்றக் கருவி என்று ஏட்டுக்கல்வியை சொல்வோம். ஆனால் எலைட் மைண்ட் செட் கொண்டவர்களுக்கு பணம் என்பது ஒரு சக்தி. பணம் என்பது உங்கள் உழைப்பின், உங்கள் நேரத்தின் மற்றும் உங்கள் அறிவின் ஒரு வடிவம். பணத்தின் உளவியல் என்பது உங்கள் எவ்வளவு புத்திசாலி என்பதை பொறுத்ததல்ல, நீங்கள் பணத்தோடு எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. உலகிலேயே மிகப்பெரிய மேதைகள் கூட பண விஷயத்தில் முட்டாள்தனமாக நடந்து கொண்டு வறுமையில் வாடியிருக்கிறார்கள். அதே சமயம் சாதாரண கல்வி அறிவு கொண்டவர்கள் கூட சரியான பணக்கட்டுப்பாட்டின் மூலம் கோடீஸ்வரர்களாக மாறியிருக்கிறார்கள். பணம் என்பது ஒரு கணிதமல்ல, அது ஒரு உணர்ச்சி. 2. பணக்காரர் ஆவதற்கும் பணக்காரராக இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம். பணத்தை சம்பாதிப்பது என்பது ஒரு கலை, ஆனால் அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்வது என்பது ஒரு தவம். பல பேர் அதிர்ஷ்டத்தாலோ அல்லது ஒரு குறுகிய கால உழைப்பாலோ பணக்காரர் ஆகிவிடுவார்கள். ஆனால் அந்த பணத்தை எப்படி மேலாண்மை செய்வது என்று தெரியாமல் மீண்டும் பழைய நிலைக்கே வந்து விடுவார்கள். சம்பாதிக்கும் போது எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பது ஏழைகளின் மனநிலை. சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் எனக்காக உழைக்கப் போகும் ஒரு படைவீரன் என்று நினைப்பது எலைட் மனநிலை. பணக்காரராக தெரிவதை விட உண்மையான செல்வந்தனாக மாறுவதே உங்கள் இலக்காக இருக்க வேண்டும். பகட்டான கார், விலை உயர்ந்த மொபைல், இவை உங்களை பணக்காரராக காட்டலாம். ஆனால் உங்கள் வங்கி இருப்புதான் உங்களை உண்மையிலேயே பலமானவனாக மாற்றும். 3. 50-30-20 விதி, நிதி சுதந்திரத்தின் ரகசிய வரைபடம். திட்டமிடாத செல்வம் ஊட்டையுள்ள பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட நீரைப் போன்றது. உங்கள் பணத்தை மேலாண்மை செய்ய ஒரு எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த விதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் 50-30-20 விதி. 50% அத்தியாவசிய தேவைகள். வாடகை, உணவு, மின்சாரம் போன்ற தவிர்க்க முடியாத செலவுகளுக்கு உங்கள் வருமானத்தில் பாதி மட்டுமே செலவிடப்பட வேண்டும். 30% ஆசைகள். சினிமா, ஹோட்டல் உணவுகள், பொழுதுபோக்கு போன்ற உங்களின் தற்காலிக மகிழ்ச்சிக்கான செலவுகள் 30%த்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். 20% சேமிப்பு மற்றும் முதலீடு. இதுதான் மிக முக்கியம். பணம் வந்தவுடன் முதலில் இந்த 20%த்தை பிரித்து எடுத்துவிட வேண்டும். இது உங்கள் எதிர்காலத்திற்கான விதை.
இந்த விதியை நீங்கள் 1 வருடம் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிம்மதியையும் பாதுகாப்பையும் உணர்வீர்கள். 4. எமோஷனல் ஸ்பெண்டிங் உங்கள் பர்சின் எதிரி. நாம் ஏன் தேவையில்லாத பொருட்களை வாங்குகிறோம் என்று யோசித்திருக்கிறீர்களா? பெரும்பாலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போதோ அல்லது மிகுந்த கவலையில் இருக்கும்போதோதான் அதிகப்படியான செலவுகளை செய்கிறோம். இதற்கு பெயர் எமோஷனல் ஸ்பெண்டிங். ஒரு விளம்பரத்தை பார்த்தவுடன் இதை வாங்கினால் என் கௌரவம் உயரும் என்ற நம் ஆழ்மனம் நம்மை நம்ப வைக்கும். இது ஒரு மாயை. ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னால் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள். இந்த பொருள் எனக்கு தேவையா அல்லது அடுத்தவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக இதை வாங்குகிறேனா? இந்த ஒரு கேள்வி உங்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களை காப்பாற்றும். கடனில் வாங்கி கௌரவமாக வாழ்வதை விட காசில்லாமல் நிம்மதியாக வாழ்வதே எவ்வளவு சிறந்தது. 5. பணத்தை வேலைக்கு அமர்த்துதல். பணத்தின் உளவியலில் உச்சகட்ட ரகசியம் இதுதான். உங்கள் தூங்கும் போதும் உங்கள் பணம் உங்களுக்காக சம்பாதிக்க வேண்டும். நீங்கள் உழைத்தால் மட்டுமே பணம் வரும் என்றால் நீங்கள் சாகும் வரை உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் சேமிப்பை சரியான முதலீடுகளாக மாற்றும்போது அந்த முதலீடுகள் உங்களுக்கு வருமானத்தை தரும். இதுதான் பாசிவ் இன்கம். ஒரு கட்டத்தில் உங்கள் முதலீடுகளிலிருந்து வரும் வருமானம் உங்கள் மாத செலவுகளை விட அதிகமாக இருக்கும். அந்த நிலையை அடைவதுதான் நிதி சுதந்திரம். அப்போது நீங்கள் பணத்திற்காக வேலை செய்ய மாட்டீர்கள், பணம் உங்களுக்காக வேலை செய்யும். அத்தியாயம் 4. நுகர்வோர் மாயை, விளம்பரங்களின் சதி. இன்று நாம் வாழும் உலகம் ஒரு பிரம்மாண்டமான சந்தை. காலையில் கண் விழித்தது முதல் இரவு தூங்கும் வரை உங்கள் கண்களில் படும் ஒவ்வொரு விளம்பரமும் இதை வாங்கினால்தான் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று உங்கள் மூளைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. தள்ளுபடி, சலுகை, கேஷ்பேக் போன்ற வார்த்தைகள் உங்களை சிந்திக்க விடாமல் தூண்டுகின்றன. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை உங்களுக்கு பிடிக்காத ஒருவரிடம் உங்களை உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக உங்களிடம் இல்லாத பணத்தை செலவு செய்து வாங்குவதுதான் இன்றைய காலத்தின் மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று தோன்றினால் உடனே வாங்காதீர்கள். 24 மணி நேர விதி பின்பற்றுங்கள். அந்த பொருளை வாங்க தூண்டும் போது ஒரு நாள் காத்திருங்கள். அடுத்த நாள் காலையில் அந்த ஆர்வம் குறைந்திருக்கும். அந்த பொருள் உண்மையில் தேவையில்லை என்பது உங்கள் அறிவுக்கு புலப்படும். உங்கள் பணத்தை உறிஞ்சும் இந்த மணி ட்ரெயின் ஓட்டைகளை அடைத்தால் மட்டுமே உங்களால் செல்வத்தை சேர்க்க முடியும். 5. காலத்தின் அற்புதம், கால்குலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட். பணம் என்பது ஒரு விதை போன்றது. அதை சாப்பிட்டு விட்டால் ஒருவேளை பசி தீரும். ஆனால் அதை நட்டு வைத்தால் அது தலைமுறைக்கும் கனி கொடுக்கும். பணத்தை வெறும் சேமிப்பாக மட்டும் வைக்கக்கூடாது, அதை முதலீடாக மாற்ற வேண்டும். பணத்திற்காக நீங்கள் உழைப்பதை விட உங்களுக்காக உங்கள் பணம் உழைக்க வேண்டும். இதுதான் உலக பணக்காரர்கள் பின்பற்றும் ரகசியம். சிறுவயதிலிருந்தே முதலீடு செய்ய தொடங்குவது, கூட்டு வட்டி எனும் அற்புதத்தை பயன்படுத்தி உங்களை ஒரு மில்லியனராக மாற்றும். நேரம்தான் உங்கள் மிகப்பெரிய சொத்து. பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதித்து விடலாம். ஆனால் ஒருமுறை கடந்து போன ஒரு நொடியை உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களை கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பலர் தங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை சமூக வலைதளங்களில் தேவையில்லாத வீடியோக்களை பார்த்து வீணடிக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நீங்கள் மொபைலில் வீணடிக்கிறீர்கள் என்றால் வருடத்திற்கு 1 மாதத்தை நீங்கள் குப்பையில் போடுகிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த நேரத்தை உங்களை மேம்படுத்தும் விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் உங்கள் வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாததாக இருக்கும். நிச்சயமாக உங்கள் 45 நிமிட மாஸ்டர் கிளாஸ் வீடியோவின் மிக முக்கியமான நிதி பாடமான காலத்தின் அற்புதம், கால்குலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பகுதியை மிக விரிவாகவும் ஒரு நிபுணரின் தெளிவோடும் கீழே கொடுத்துள்ளேன். இந்த அத்தியாயத்தை சொல்லும்போது பின்னணியில் ஒரு கடிகாரத்தின் டிக் டிக் என்ற சத்தமும் பிறகு ஒரு எழுச்சியான இசையும் ஒலிக்கட்டும். இப்போ நாம பார்த்த இந்த விஷயங்கள் உங்க மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல் உங்க வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க போடுங்க. உங்கள் ஒவ்வொரு லைக்கும் இந்த நல்ல விஷயத்தை இன்னும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும்.
ஒருவேளை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா யோசித்து பாருங்க. தேவையில்லாத வீடியோக்கள் நம்ம நேரத்தை விழுங்கும் போது இது போன்ற ஒரு அறிவு தேடல் உங்க போன்ல நோட்டிபிகேஷனா வர்றது எவ்வளவு பெரிய வரம். அந்த பெரிய மாற்றத்திற்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். உங்ககிட்ட உண்மையிலேயே அந்த எலைட் மைண்ட் செட் இருக்குன்னு நீங்க நம்பினா ஐ ஆம் எலீட் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த ஒரு வார்த்தை வெறும் எழுத்துக்கள் இல்ல, இது உங்களோட புதிய அடையாளம். இன்னைக்கு இந்த 45 நிமிடத்தை முழுசா பார்த்த ஒவ்வொருத்தரும் ஒரு வெற்றியாளர் தான். அந்த வெற்றியாளரோட கம்பீரத்தோட ஐ ஆம் எலீட் என்று சொல்லுங்கள். பார்ப்போம் நம்ம குடும்பத்தில எத்தனை பேர் அந்த மாற்றத்துக்கு தயாராயிருக்கீங்கன்னு. அத்தியாயம் 5. காலத்தின் அற்புதம். கால்குலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட். 1. பணம் என்பது ஒரு உயிருள்ள விதை. நண்பர்களே, பணத்தை பற்றி நாம் ஒரு உண்மையை உரக்க சொல்ல வேண்டும். பணம் என்பது ஒரு இயந்திரம் அல்ல, அது ஒரு உயிருள்ள விதை. ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுவிட்டு அதன் கொட்டையை தூக்கி எறிந்தால் அது ஒருவேளை பசியை தீர்க்கும். ஆனால் அதே கொட்டையை மண்ணில் புதைத்து அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தால் அது ஒரு மாபெரும் விருட்சமாக மாறும். அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களின் தலைமுறைக்கும் கனி கொடுத்து கொண்டே இருக்கும். முதலீடு என்பதும் அதுதான். இன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தியாகம் நாளை உங்களை ஒரு நிழலில் அமர வைக்கும். பணத்திற்காக நீங்கள் உழைப்பதை விட உங்களுக்காக உங்கள் பணம் உழைக்க வேண்டும் என்பதுதான் உலக பணக்காரர்கள் ரகசியமாக பின்பற்றும் ஒரே சூத்திரம். 2. கூட்டுவட்டியின் அதிசயம். உலகின் 8வது விந்தை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு முறை சொன்னார், கூட்டுவட்டி காம்பவுண்டிங் என்பது உலகின் 8வது அதிசயம். இதை புரிந்து கொண்டவன் அதை சம்பாதிக்கிறான், புரியாதவன் அதை செலுத்துகிறான். இது எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? நீங்கள் ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்கிறீர்கள், அதற்கு ஒரு வட்டி கிடைக்கிறது. அடுத்த முறை அந்த அசல் மற்றும் வட்டி ஆகிய இரண்டிற்கும் சேர்த்து வட்டி கிடைக்கிறது. காலம் செல்ல செல்ல இந்த சக்கரம் அசுர வேகத்தில் சுழல ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இது ஒரு எறும்பு ஊர்ந்து செல்வது போல மெதுவாக தோன்றும். ஆனால் 10 அல்லது 20 வருடங்கள் கழித்து பார்த்தால் அது ஒரு ராக்கெட் வேகத்தில் உயர்ந்திருக்கும். பணக்காரர்கள் ஆவதற்கு தேவை பேராசை அல்ல, அது பொறுமை. 3. நேரம்தான் உங்கள் மிகப்பெரிய மூலதனம். முதலீடு செய்வதற்கு உங்களிடம் லட்சக்கணக்கில் பணம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் உங்களிடம் நேரம் இருக்க வேண்டும். 20 வயதில் மாதம் 1000 ரூபாய் முதலீடு செய்பவன் 40 வயதில் மாதம் 10,000 ரூபாய் முதலீடு செய்பவனை விட எளிதாக கோடீஸ்வரராகி விடுவார். ஏனென்றால் அங்கே பணத்தை விட நேரம் வேலை செய்கிறது. நீங்கள் முதலீடு செய்ய தொடங்கும் ஒவ்வொரு நாளும் உங்கள் எதிர்கால செல்வத்தின் ஒரு பகுதியை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நேரம் போனால் வராது என்பது வெறும் பழமொழி அல்ல, அது முதலீட்டு உலகின் கசப்பான உண்மை. இன்று நீங்கள் விதைக்கும் ஒரு சிறு தொகை காலத்தின் அற்புதத்தால் ஒரு மாபெரும் பண மலையாக மாறும். 4. கால்குலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட். குருட்டுத்தனமான ஆசை அல்ல. முதலீடு என்ற பெயரில் எங்கே பணம் போட்டாலும் அது பெருகிவிடாது. எங்கே முதலீடு செய்கிறோம் என்பதில் ஒரு சாணக்கிய சாதுரியம் தேவை. பலர் சீக்கிரம் பணக்காரர் ஆகலாம் என்ற விளம்பரங்களை பார்த்து ஏமாந்து போகிறார்கள். அது முதலீடு அல்ல, அது சூதாட்டம். ஒரு எலைட் மைண்ட் செட் கொண்ட மனிதன் தான் எங்கே பணத்தை போடுகிறான் என்பதை ஆழமாக ஆராய்வான். பங்குச்சந்தை, பரஸ்பர நிதி, தங்கம் அல்லது நிலம், இதில் எதிர் முதலீடு செய்தாலும் அதன் அபாயங்கள் என்ன என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அனைத்து முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதே என்பது நிதி உலகின் பொன்மொழி. உங்கள் முதலீடுகளை பிரித்து வைப்பதன் மூலம் உங்கள் பணத்தை பாதுகாப்பாக வளர்க்க முடியும். 5. நிதி சுதந்திரம். ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இறுதியாக, முதலீடு செய்வது என்பது வெறும் வங்கிக் கணக்கை உயர்த்துவதற்காக அல்ல, அது உங்கள் சுதந்திரத்திற்காக. ஒரு கட்டத்தில் உங்கள் முதலீடுகளிலிருந்து வரும் வருமானம் உங்கள் மாத செலவுகளை விட அதிகமாக இருக்கும்போது நீங்கள் நிஜமான சுதந்திரத்தை அடைவீர்கள். அப்போது நீங்கள் விரும்பிய வேலையை செய்யலாம், விரும்பிய இடத்திற்கு போகலாம், யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த உன்னதமான நிலையை அடைய இன்று நீங்கள் உங்கள் தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். இன்று நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் நாளை நீங்கள் நினைத்த ராஜ வாழ்க்கையை வாழலாம். காலத்தின் அற்புதத்தை நம்புங்கள், முதலீட்டை இன்றே தொடங்குங்கள். அத்தியாயம் 6. அறிவு தேடல்.
கற்றலே உயர்வு. பலர் பள்ளி அல்லது கல்லூரியோடு படிப்பு முடிந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான கல்வி என்பது அதன் பிறகுதான் தொடங்குகிறது. உலகம் ஒரு நொடிக்கு 1000 மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. புதிய தொழில்நுட்பங்கள், புதிய முதலீட்டு முறைகள், புதிய திறமைகள் என உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் தேங்கி நின்றால் உலகம் உங்களை கடந்து போய்விடும். தினமும் குறைந்தது 1 மணி நேரம் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புத்தகம் படிப்பது என்பது ஒரு அறிஞரின் வாழ்நாள் அனுபவத்தை சில மணி நேரங்களில் நீங்கள் பெறுவது போன்றது. முயற்சி செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய தோல்வி. பலர் தோற்றுப்போனால் என்ன ஆகும் என்று பயந்தே எதையும் தொடங்குவதில்லை. ஆனால் தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பாடம். நீங்கள் விழும் ஒவ்வொரு முறையும் எதனால் விழுந்தோம் என்று கற்றுக்கொண்டால் அடுத்த முறை இன்னும் வலுவாக எழுந்தரிக்க முடியும். வெற்றியாளர்கள் யாரும் எடுத்தவுடனே வெற்றி பெற்றவர்கள் அல்ல. அவர்கள் பல தோல்விகளை தாண்டி வந்தவர்கள். அந்த பயத்தை கடந்து முதலடியை எடுத்து வைப்பவன்தான் சாதனையாளனாகிறான். 1. கல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு தொடக்கம். நண்பர்களே, நம் சமூகத்தில் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. பள்ளி படிப்பு முடிந்துவிட்டது, கல்லூரி பட்டம் கிடைத்துவிட்டது என்றால் கல்வி முடிந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், உண்மையான கல்வியே அந்த பட்டமளிப்பு விழாவிற்கு பிறகுதான் தொடங்குகிறது. பள்ளி உங்களுக்கு கற்றுத்தருவது வாழ்வாதாரத்திற்கான வழி. ஆனால் சுய கல்வி மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டித்தரும். உலகம் ஒரு நொடிக்கு 1000 மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நேற்று வரை தெரிந்த ஒரு விஷயம் இன்று காலாவதியாக போய்விடுகிறது. நீங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தும் அந்த நொடியே நீங்கள் முதுமையடைய தொடங்குகிறீர்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகமளவு. இந்த உண்மையை உணர்ந்தவன்தான் ஒரு உண்மையான எலைட் மைண்ட் செட் கொண்ட மனிதன். 2. தகவலுக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். இன்று நாம் ஒரு விசித்திரமான காலத்தில் வாழ்கிறோம். நம்மிடம் தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன. கூகுள் முதல் யூடியூப் வரை எதை தேடினாலும் கிடைக்கும். ஆனால் அந்த தகவல்கள் மட்டும் ஒருவனை அறிஞனாக மாற்றிவிடாது. தகவலை தேடி பெறுவது சுலபம். ஆனால் அந்த தகவலை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்வதுதான் அறிவு தேடல். இன்று பல பேர் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் என்ற சிக்கலில் மாட்டிக்கொண்டு எதையும் செயல்படுத்தாமல் குழப்பத்திலேயே இருக்கிறார்கள். ஒரு புத்தகத்தை படிப்பது முக்கியமல்ல, அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு நல்ல கருத்தையாவது உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்ப்பதுதான் உண்மையான அறிவு தேடல். செயலில் காட்டப்படாத அறிவு என்பது வெறும் சுமைதான். 3. தினமும் 1% விதி. உங்கள் அறிவை வளர்த்து கொள்ள நீங்கள் ஒரு மேதையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். நேற்றை விட இன்று நான் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டேனா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வதுதான். தினமும் வெறும் 30 நிமிடம் ஒரு நல்ல புத்தகம் படிப்பது அல்லது ஒரு பயனுள்ள வீடியோவை பார்ப்பது உங்கள் மூளையை ஒரு காந்தம் போல மாற்றும். ஒரு வருடத்தில் நீங்கள் 365 புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். மற்றவர்கள் தேவையற்ற பொழுதுபோக்குகளில் காலத்தை கழிக்கும் போது நீங்கள் உங்களை செதுக்கிக் கொண்டிருப்பீர்கள். அறிவில் செய்யப்படும் முதலீடுதான் உலகிலேயே அதிக வட்டி தரக்கூடிய ஒரு முதலீடு. 4. திறமைகளின் கலவை, மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். இன்றைய காலகட்டத்தில் ஒரே ஒரு திறமையை மட்டும் வைத்துக்கொண்டு முன்னேறுவது கடினம். நீங்கள் ஒரு வேளையில் சிறந்தவராக இருக்கலாம், ஆனால் அதனுடன் சேர்த்து பங்கு மேலாண்மை, பேச்சு திறமை, உளவியல் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் என பல்துறை அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஸ்கில் ஸ்டாக்கிங் என்கிறோம். ஒரு திறமையுடன் இன்னொரு திறமையை இணைக்கும் போது நீங்கள் மற்றவர்களை விட பல மடங்கு தனித்துவமாக தெரிவீர்கள். சாணக்கியர் ஒரு சிறந்த அரசியல் தந்திரவாதி மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர், உளவியலாளர் மற்றும் போர்த்தந்திரவாதி. அந்த பன்முகத்தன்மைதான் அவரை 2000 வருடங்கள் கழித்தும் நம்மை பேச வைக்கிறது. 5. தோல்வியிலிருந்து கற்றல். அறிவு தேடல் என்பது வெறும் புத்தகங்களில் மட்டும் இல்லை, அது உங்கள் அனுபவங்களிலும் இருக்கிறது. நீங்கள் செய்யும் தவறுகள் தான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆசிரியர்கள். ஒரு முயற்சியில் தோற்று போகும்போது ஏன் தோற்றோம் என்று ஆராய்வது ஒரு மிகப்பெரிய கல்வி. தோல்வியை கண்டு பயப்படுபவன் எதையும் கற்றுக்கொள்ள மாட்டான். தோல்வியை கண்டு பாடத்தை கற்றுக்கொள்பவன் எதற்கு மயஞ்ச மாட்டான். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு கசப்பான அனுபவமும் உங்களை ஒருபடி மேலே உயர்த்த வந்த ஏணி என்று நினைத்து பாருங்கள். அந்த பாடங்களை கற்றுக்கொண்டால் வெற்றி உங்கள் காலடியில் வந்து சேரும். அத்தியாயம் 7.
ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடு வெற்றியின் தாரக மந்திரம். இவை எல்லாவற்றை விட முக்கியமானது சுய கட்டுப்பாடு. ஒரு நாள் உங்களுக்கு மிகுந்த உற்சாகம் இருக்கும், அன்று கடினமாக உழைப்பீர்கள். அடுத்த நாள் சோர்வாக இருக்கும், அன்று எதையும் செய்ய மாட்டீர்கள். இது வெற்றியாளர்களின் லட்சணம் அல்ல. உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை தொடர்ந்து செய்வதே ஒழுக்கம். மோட்டிவேஷன் உங்களை தொடங்க வைக்கும், ஆனால் டிசிப்ளின் தான் உங்களை இலக்கை அடைய வைக்கும். 1. ஒழுக்கம் என்பது என்ன? நண்பர்களே, ஒழுக்கம் என்ற சொல்லை கேட்டாலே பலருக்கும் அது ஏதோ ஒரு சிறைச்சாலை போலவோ அல்லது கஷ்டமான ஒரு விதியாகவோ தோன்றும். ஆனால் உண்மை அது அல்ல. ஒழுக்கம் என்பது நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக்கொள்ளும் சுதந்திரம். ஆம், உங்கள் மனதின் தற்காலிக ஆசைகளுக்கு அடிமையாகாமல் உங்கள் எதிர்கால நன்மையை நோக்கி உங்களை நீங்களே வழிநடத்துவதுதான் உண்மையான ஒழுக்கம். ஒரு நாள் உங்களுக்கு மிகுந்த உற்சாகம் இருக்கும், அன்று கடினமாக உழைப்பீர்கள். அடுத்த நாள் சோர்வாக இருக்கும், அன்று எதையும் செய்ய மாட்டீர்கள். இது வெற்றியாளர்களின் லட்சணம் அல்ல. உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை தொடர்ந்து செய்வதே ஒழுக்கம். மோட்டிவேஷன் உங்களை தொடங்க வைக்கும், ஆனால் டிசிப்ளின் தான் உங்களை இலக்கை அடைய வைக்கும். 2. உணர்ச்சிகளை வெல்லுதல். நமது மிகப்பெரிய எதிரி வெளியே அல்ல, அது நமக்குள்ளேதான் இருக்கிறது. ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது, இன்னும் 10 நிமிடம் தூங்கலாம், இன்னும் ஒரு வீடியோ மட்டும் பார்க்கலாம் என்று உங்கள் மனது சொல்லும் அந்த சின்னஞ்சிறிய சோம்பேறித்தனம்தான் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிறது. கட்டுப்பாடு என்பது உங்கள் உணர்ச்சிகளுக்கு நீங்கள் எஜமானனாக மாறுவது. ஒரு வெற்றியாளனுக்கும் தோல்வியாளனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இதுதான். இருவருக்குமே கஷ்டமான வேலையை செய்ய பிடிக்காது. ஆனால் வெற்றியாளன் அந்த வேலை தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தன் இலட்சியத்திற்காக தொடர்ந்து செய்வான். கட்டுப்பாடு உள்ள மனிதனிடம் உலகம் பணிந்து போகும். ஏனென்றால் தன்னைத்தானே வென்றவனுக்கு உலகத்தை வெல்வது ஒரு பெரிய விஷயமே அல்ல. 3. சிறிய வெற்றிகளின் சக்தி. ஒழுக்கம் என்பது ஒரே நாளில் மிகப்பெரிய சாதனையை செய்வதல்ல. அது தினசரி நீங்கள் செய்யும் மிகச்சிறிய செயல்களில் இருக்கிறது. காலை 5 மணிக்கு எழ வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அந்த அலாரத்தை அணைக்காமல் எழுந்து அமர்வதுதான் முதல் வெற்றி. தேவையில்லாத ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று தோன்றும்போது, இது எனக்கு அவசியமில்லை என்று சொல்லி உங்கள் ஆசையை கட்டுப்படுத்துவதுதான் நிதி ஒழுக்கம். இந்த சிறிய வெற்றிகள் உங்கள் மூளைக்கு ஒரு செய்தியைச் சொல்லும். என் வாழ்க்கைக்கு நான் தான் தலைவன், என் ஆசைகள் அல்ல. இந்த தன்னம்பிக்கைதான் உங்களை ஒரு எலீட் மைண்ட் செட் கொண்ட மனிதனாக மாற்றும். சிறிய துளிகள் எப்படி பெருவெள்ளமாக மாறுகிறதோ அதுபோல உங்கள் தினசரி ஒழுக்கம் ஒரு நாள் மாபெரும் வெற்றியாக உருவெடுக்கும். 4. நிலைத்தன்மை, வெற்றியின் ரகசியம். உலகத்தில் அறிவாளிகள் பலர் இருக்கிறார்கள், திறமைசாலிகள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருமே வெற்றியாளர்கள் ஆவதில்லை. காரணம், அவர்களிடம் நிலைத்தன்மை இருப்பதில்லை. ஒரு வேலையை ஒரு வாரம் செய்வது எளிது, ஒரு மாதம் செய்வது சவாலானது. ஆனால் ஒரு வருடம் தொடர்ந்து செய்வதுதான் வெற்றி. நிலைத்தன்மையில்லாத ஒழுக்கம் வெறும் கனவுதான். நீங்கள் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைப்பதை விட தினமும் 4 மணி நேரம் சளைக்காமல் இடைவெளியில்லாமல் உழைப்பதுதான் சிறந்தது. மழைத்துளி ஒரு பாறையின் மீது விழுந்து கொண்டே இருந்தால் அந்த பாறையும் ஒரு நாள் பிளக்கும். அதுபோல உங்கள் தொடர்ச்சியான முயற்சி எந்த ஒரு கடினமான இலக்கையும் தகர்த்து எறியும். 5. எலீட் வாழ்க்கை முறை. இறுதியாக, ஒழுக்கம் என்பது நீங்கள் செய்யும் ஒரு செயல் அல்ல, அது உங்களின் அடையாளம். நான் ஒரு ஒழுக்கமான மனிதன் என்று நீங்கள் நம்பத் தொடங்கும்போது உங்கள் செயல்கள் தானாகவே மாறும். ஒரு எலீட் மைண்ட் செட் கொண்ட மனிதன் தன் நேரத்தையும் பணத்தையும் ஆரோக்கியத்தையும் எப்போதும் வீணடிக்க மாட்டான். அவன் எதை செய்தாலும் அதில் ஒரு நேர்த்தியும் கட்டுப்பாடும் இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த தவறினால் காலம் உங்களை கட்டுப்படுத்தும்.
இன்று நீங்கள் கஷ்டப்பட்டு ஒழுக்கத்தை பின்பற்றினால் நாளை நீங்கள் நிலைத்த ராஜ வாழ்க்கையை வாழலாம். முடிவு உங்கள் கையில். இன்று உங்கள் மனதை வெல்லப் போகிறீர்களா அல்லது அதற்கு அடிமையாகப் போகிறீர்களா? இந்த மாற்றங்களை ஒரே நாளில் செய்ய முடியாது. இது ஒரு நீண்ட பயணம். ஒரு பெரிய கல்லை உடைக்க ஒரே ஒரு அடி போதாது. ஆனால் தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருந்தால் ஒரு முறை அது உடையும். அதுபோல உங்கள் பழைய பழக்கங்களை மாற்றி புதிய எலீட் பழக்கங்களை வளர்த்துக் கொள்வது ஒரு கலை. இன்று ஒரு சிறிய பழக்கத்தை மாற்றுங்கள். அது ஒரு மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும். ஒரு வருடத்தில் உங்கள் அடையாளத்தையே மாற்றும். அத்தியாயம் 8 முடிவுரை. இன்று இப்போதே தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மந்திரக்கோல் உங்களிடம்தான் இருக்கிறது. நீங்கள் இப்போது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை கடனில் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். நாளை தொடங்கலாம் என்று தள்ளிப் போடாதீர்கள். நாளை என்பது ஒருபோதும் வராது. இந்த பயணத்தில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் வெறும் தகவல்களாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள். உங்கள் சிந்தனையை உயர்த்துங்க. உங்கள் வாழ்க்கை தானாக மாறும். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் நினைத்த வாழ்க்கையை அடைய உங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கிறது. இன்று இப்போதே இந்த நிமிடம் உங்கள் புதிய பயணத்தை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம்.